ஓம் பரமபுருஷ தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. வினஷ்யத்தி ஜகத் சர்வம் புருஷாந்தம் ஹி நஷ்யதி புருஷான்ன பரங்கிஞ்சித் இதி வேதாந்த பாஸ்கரஹ. புருஷம் ஏகம் விஹாய இதம் சர்வம் நஸ்வரம் விஸ்வம் வினஷ்யதி புருஷாத் பரம் கிஞ்சிதபி நாஸ்தி. அத்ய தினாங்கः ஏப்ரல் மாசே ऊनत्रयोविंशति दिनः. अद्य दिनस्य विषयः अयमेव हि परमपुरुषः. கட்டோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 1-3-11வது மந்திரமானது இது. புருஷன் பரமபுருஷன் என்றால் என்ன என்ற விஷயத்தை அழகாக விளக்குகிறது. கட்டோபனிஷத்தில் வரும்படி புருஷான்ன பரங்கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதிஹி. புருஷாத் ந பரம் கிஞ்சித் அப்யஸ்தி சா காஷ்டா சா ஏவ பராகதி. புருஷன், அந்த புருஷனை கடந்த ஒரு விஷயம் கிடையாது, அதுவே நாம் அடைய வேண்டிய விஷயம், அதுவே பரமமான கதி. அஸ்மின் விஷாலே பிரபஞ்சே தாரதமியம் சர்வக்ஷேத்ரேஷ்வபி திருஷ்யதே நஹி கஷ்டிதபி பதார்த்தः அந்திம நிர்ணயத்வேன திருஷ்யதே. இந்த விஷாலமான உலகத்தில் அனைத்துமே தாரதமியம் உடையதாகத்தான் தெரிகிறது. எந்த ஒரு விஷயமும் அதுதான் முடிந்த முடிவாக நமக்கு காணப்படுவதில்லை. ஏதாவது ஒன்று கண்டால் அதற்கு பிறகு அது ஏதோ ஒன்று ஆகுமாகவோ மாறுமாகவோ இருக்கிறது. மீனாத் மீனஹ விருக்ஷாத் விருக்ஷஹ இதிவத் ஏகஸ்மாத் அபரஹ மஹத்தரஹ மனுஷ்யஹ அஸ்தியேவ. வைஷம்யம் தாரதம்யமேவ ஹி அஸ்ய பிரபஞ்சஸ்ய ஸ்வபாவஹ. ஒரு மீன்னா இன்னொரு மீன் இருக்கு, அதுக்கு விருட்சம்னா இன்னொரு விருட்சம் இருக்கு, இந்த விருட்சம்னா இன்னொரு விருட்சம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் எடுத்துட்டோம்னா அவனோட மகத்தா இன்னொருத்தன் இருக்கான். இந்த மாதிரி தாரதமியம் உடையதாக தான் மொத்தமாக இந்த மொத்த பிரபஞ்சத்தினுடைய சுபாவமே எப்படி இருக்கான் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளும் தாரதமியங்களும் உடையதாக இருக்கிறது. அபிது வேதாந்த பிரதிபாதிதாத் புருஷாத் பரம் மகத்தரம் வஸ்து ந கிஞ்சித் அஸ்தி. பாஞ்ச பௌத்திகாத் ஷரீராத் இந்திரியாணி சூக்ஷ்மாணி இந்திரியேபியः பிராணஹ ஸ்ரேஷ்டः பிராணஸ்ச மனம் ஸ்ரேஷ்டம் மனசோபி புத்திஹ ஸ்ரேஷ்டா புத்தேரபி சமஷ்டிரூப ஹிரண்யகர்ப்ப சூக்ஷ்மः ஸ்ரேஷ்டः வியாபகஸ்ச சர்வேபியாபி ஏதேபியோ புருஷः ஸ்ரேஷ்டः சூக்ஷ்ம வியாபகः. அப்படி வேதாந்தத்துல இந்த புருஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எப்படி விளங்க வைக்கிறதுனா, இந்த தாரதமியங்களை எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய மகத்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக புருஷனை சொல்லப்படுகிறது. அதனால் அதற்கு பரமபுருஷம் என்று பெயர். பாஞ்ச பௌத்திகமான இந்த சரீரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா, 5 பூதங்களால் ஆகப்பட்ட இந்த சரீரத்தை எடுத்துட்டோம்னா, இதை விட இந்திரியங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறது. இந்திரியங்களை விட பிராணனானது சிரேஷ்டமாக இருக்கிறது. சிரேஷ்டம்னா அதை விட அது மேலானது. ஏன்னா பிராணன் இல்லைன்னா இந்திரியம் மேல செய்யாது. பிராணனை விட எது சிரேஷ்டம் என்றால் மனது சிரேஷ்டம். மனதுதான் ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்புக்கு பிராண சஞ்சாரம் நடக்கிறது. மனதை விட எது சிரேஷ்டம் என்றால் புத்தி. புத்தியை விட எது சிரேஷ்டம் என்றால் தனிப்பட்ட மனிதனுடைய புத்தியை விட சமஷ்டி புத்தியாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் சிரேஷ்டத்தமமாக இருக்கக்கூடியவன். ஏனென்றால் அனைத்துமே அவன் வியாபித்து இருக்கிறான். இப்படி எல்லாவற்றை விட சிரேஷ்டமானது, பரம சூக்ஷ்மமானது, பரம வியாபகமானது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதற்கு மேல சூக்ஷ்மமாவோ வியாபகமாவோ இல்லாத ஒரு விஷயம் எது அப்படின்னா அது புருஷன். பூர்ணம் அனேன சர்வம் இது புருஷா. பூர்ணம், அனைத்திலும் நிறைந்திருப்பது எதுவோ அது புருஷா. அனேனைவஹி சமஸ்தமபி விஸ்வம் பரிபூர்ணம். புரி
ஷேதே இதி வா புருஷः அஸ்மாசு ஏவ வர்த்ததே இதி புருஷः. அனைத்திலும் ஊடுருவி இருப்பது புருஷன். அதாவது எந்த பொருள் எடுத்துக்கொண்டாலும் அது முழுவதாக எது இருக்கிறது அப்படின்னா அது புருஷன். அப்போ அஸ்தி இருப்பு என்று கொள்ளலாம். புரி ஷேதே வா இதி புருஷः அப்படின்னா அனைத்திலும் சைத்தன்யமாக விளங்கக்கூடியது புருஷன். புருஷாத் சிரேஷ்டா புருஷேன சமஹா அந்யோ நாஸ்தி. அதற்கு மேலாகவோ அதற்கு சமமாகவோ மற்றொன்று கிடையாது. இதுதான், அதனால் அதற்கு பரம புருஷா என்று பேரு. சோ இதுதான் பரம புருஷத்தினுடைய விளக்கம். ஓம் பரம புருஷ தத்துவவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.